என் பேரு சஞ்சீவ் குமார் சர்மா. ஜார்க்கண்ட் தன்பாத்தில் நான் இருக்கிறேன். நாம இப்போது பார்க்க போகும் பேஷண்ட் அவங்க ரொம்ப சிக்கலான நிலையில சீரியஸாக வந்தாங்க. அவங்க தாடையில மிகப்பெரிய புண் ஒன்று இருந்தது. ஸ்வெல்லிங் அதிகமாக இருந்தது. அதிலிருந்து சீல் வந்தது. மேலும் ரத்தமும் வந்தது. வெளியில வந்தது. சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாம் வெளியில வந்தது. தண்ணி குடிச்சா கூட எல்லாமே வெளியில வந்தது. அவர் இப்போ ஒரு டோஸ் எடுத்துக்கொண்டாரு. அவரு முழுசா ரெக்கவர் ஆயிட்டாரு. அந்த ஒரு நாளைக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப நாம பேச போவது சஞ்சீவ் குமார் பத்தி. அவர் 48 வயதான நபர். அவர் ஜார்க்கண்டை சேர்ந்தவர். 2021 ஜூன் மாசம் அவருக்கு ஓரல் கேவிட்டி கேன்சர் இருப்பதை கண்டறிஞ்சாங்க. மேலும் அப்புறம் என்னன்னா, பேசிக்கலி அது ஒரு கட்டி மாதிரி வந்தது. அது ஸ்வெல்லிங் அதிகரிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு புண்ணா மாறிடுச்சு. அந்த புண்ணு எப்படி இருந்துச்சுன்னா, அது தாடையில ஒரு ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு. சீக்ல இருந்த மசில் மறைஞ்சு போயிடுச்சு. அது இரோடிங் மாதிரியான ஒரு புண்ணா இருந்துச்சு. அதனால அவரால சாப்பிடவே முடியல. அவரு சாப்பிடும்போது சாப்பாடு வெளியே வந்துருது. அவரு தண்ணி குடிக்கும்போது தண்ணியும் வெளியே வந்துருது. அவரு மிகவும் டிஸ்ட்ரெஸிங் கண்டிஷன்ல இருந்தாரு. அந்த புண்ணால அவருக்கு வலியும் அதிகமா இருந்தது. அதுல ஷீல் வந்தது. அவர் ரொம்ப வலியால வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு எங்க கிட்ட வந்தபோது அவரு இன்ஃபெக்டடாவும் இருந்தாரு. அவர் டெரிபிளான கண்டிஷன்ல இருந்தாரு. அப்புறம் 2021 செப்டம்பர் அப்போ அவர் எங்களை அப்ரோச் பண்ணாரு. பிறகு நாங்க அவரோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். அவருக்கு பயோப்சி பண்ணோம். அதுல தெரிய வந்தது அவருக்கு மாடரேட்லி டிஃபரன்ஷியேட்டட் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இருந்தது. அதுக்கப்புறம் அவரு மும்பைக்கு போனாரு. அங்க அவரு ஒரு பெரிய மருத்துவமனையில காமிச்சாரு. அவரு கொல்கட்டாவும் போனாரு. இந்த 2 மருத்துவமனையிலுமே அவருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப மேசிவ் சர்ஜரி ஆகும். உங்க முழு மேண்டமெல்லாம் எடுத்துருவாங்க. உங்க தாடியை எடுத்துருவாங்க. அப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கேட்டு அவர் மிகவும் பயந்துட்டாரு. என்னன்னா லைஃப் லாங் டிசபிலிட்டியா இருக்கும்னு அவரு ரொம்ப பயந்துட்டாரு. முழு தாடியை எடுத்துருவாங்க, முகமே மாறிடும்னு அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. அவர் இதெல்லாம் கேட்டுட்டு அவரு சர்ஜரியே பண்ணிக்கல. அவர் எங்ககிட்ட வந்த போது மிகவும் மனசுடைஞ்சு இருந்தாரு. இவருக்கு முதல் 3 டோஸ்லயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இவரோட அந்த புண் கொஞ்சமா ஹீலாவ ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நாங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு நாங்க முழு டென்டிடிக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம். அப்புறம் அவருக்கு நாங்க 8 டோசஸ் கொடுத்தோம். இப்ப அவரு ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்காரு. இவரால இப்ப சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். அவரால இப்ப தூங்க முடியும். அவரோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ பண்ண முடியும். அவரோட கேப்பிங் ஹூல் ஆனது, அந்த ஓட்டையானது இப்ப மூடப்பட்டிருக்கு. இவருக்கு வெயிட் கெயினும் ஆகிருக்கு. இவருக்கு வெயிட் லாஸும் ஆகிருக்கு. 7 kg கிட்ட. அது இப்போ ஆல்மோஸ்ட் ரீஸ்டோர் ஆகிருச்சு. இப்ப அவர் முழுவதுமா பேக் டு நார்மல் லைஃப் வாழறாரு. வாங்க அவர் என்ன இப்ப சொல்றாருன்னு கேட்போம் இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி. என் பேர் சஞ்சீவ் குமார் சர்மா. ஜார்க்கண்ட் தன்பாத்தில் நான் இருக்கிறேன். கன்னத்தில் எனக்கு ஓட்டை விழுந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வந்தது. அது பெருசானதுக்கு பிறகு நாங்கள் அப்புறம் எம்ஆர்ஐயும் பண்ணினோம். அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு தெரிய வந்தது கேன்சர்னு. அதுக்கு பிறகு கல்கத்தாவுக்கு போனோம். கல்கத்தாவில் அந்த சிகிச்சையை செஞ்சதுக்கு பிறகு கன்ஃபார்ம் அப்புறம் ஆயிடுச்சு. என் கன்னத்தில் கேன்சர் வந்துடுச்சு இந்த ஓட்டையால். அப்புறம் இது பெருசாகிக்கிட்டே வந்தது. அப்புறம் எது சாப்பிட்டாலுமே அது எப்போவுமே வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. தண்ணி குடித்தா கூட அது வெளியில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் மும்பைக்கு நாங்கள் போனோம். மும்பையில் அப்புறம் இது எல்லாத்தையுமே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் பனாரஸ் போனோம். பனாரஸ்லேயுமே இதை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் பண்ணலை நாங்கள். அதுக்கு பிறகு சாகிறதே மேலு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் என் மருமகன் இங்கே டெல்லியில் தான் இருந்தார். அப்புறம் அவர் டாக்டரை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு நிவாரணம் கிடைச்சிது. பெரும்பாலுமே எனக்கு நல்ல ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓட்டை நல்லா சேர்ந்துடுச்சு. சாப்பிட்றேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன். அப்புறம் என்னுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட கேட்டோம், உயிர் பிழைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டோம். கேன்சரால் யாரும் சாக மாட்டாங்கன்னாரு. பயத்தால் இறந்து போவாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அந்த நாளைக்கு பிறகு எனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்துடுச்சு. ஒவ்வொரு முறையும் கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்ல உதவியும் செஞ்சாங்க. முன்னாடிலாம் தூக்கமே வராமல் இருந்தது. நாள் முழுக்க அழுதுகிட்டே இருப்போம். ஏன்னா வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வலி இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வலியில் நாங்கள் சில சமயம் டாக்டரை திட்டுவோம். நாங்கள் ஒரு முறை டாக்டர் மருந்து கொடுத்துட்டு இருந்தார் ஃபோனில். ஆனால் நாங்கள் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வலி இருந்தது. மருத்துவர்கள், கடவுள் போன்றவங்க அவங்கள திட்டக்கூடாது. வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். நாங்கள் அந்தளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் இந்த டாக்டர்கிட்ட வந்தோம் நாங்கள், சிகிச்சையை இவங்க தொடங்குனாங்க. டென்வேக்சினுடைய இந்த 6 ஊசிகளை போட்டுக்கிட்டோம். அப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவருமே சிகிச்சை கொடுத்தாரு. நல்ல நிவாரணம் இப்போ இருக்குது. நல்ல தூக்கமும் வருது. சிரிக்கிறோம், டிவி பார்க்குறோம், நல்லா வந்துட்டு நடக்கிறோம். புரியுதா? நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம். ஜீரணமும் நல்லா ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ எங்களுக்கு தெரிய வரல. என்னுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நோயாளிகள்கிட்ட ஒன்றும் இல்லை, மருத்துவர்களை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார். இது இப்போ எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் போராடலை, டாக்டர் தான் போராடி எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு. சஞ்சீவ் குமார் சாருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவரு எங்களுக்காக உங்ககிட்ட பேசினாரு. பேசிக்கலி என்னன்னா, பேஷண்ட் குணமாகுறாங்க, ரிலீவ் ஆகுறாங்க. இது மத்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோப்பா இருக்குது. இந்த மாதிரியான நோய்களும் குணப்படுத்த முடியும்னு. இந்த மாதிரி நோய்பட்டவங்க இந்த மாதிரியான கேன்சர் டயக்னோஸ் பத்தி அங்கிருந்து ஒரு தவறான எண்ணம் உருவாகிடுது. ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வந்துருது. நிறைய பேருக்கு இப்படி ஆகுது. ஏன்னா இத ஒட்டி மிகப்பெரிய பயமும் இருக்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எங்களுக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோல எங்களுக்காக பேசுனதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதனால உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கும்னு. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுல நம்பிக்கை வைங்க. உங்க ட்ரீட்மெண்ட்டை நம்புங்க. நம்பிக்கை வைங்க. உங்க ட்ரீட்மெண்ட் மேல தைரியமா இருங்க. தேங்க்யூ so மச்.